என்னதான் நம்ம தோசை மாவு ஆட்டி ஃப்ரிட்ஜில ரெடியா வச்சிருந்தாலும், அதுக்கு தொட்டுக்கறக்கு செய்ற வேலை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்ன செய்றது அப்படின்னு சொல்லிட்டு, அ மண்டைய போட்டு யோசிச்சுட்டே இருக்கோம். இந்த சட்னி அரைக்கிறதா, அந்த சாம்பார் வைக்கிறதா, இந்த குருமா வைக்கிறதான்ட்டு. ஸோ எப்படியோ ஒரு முடிவெடுத்து ஃப்ரிட்ஜ தொறந்து பார்த்தா, ஃப்ரெஷ்ஷா கேரட் வாங்கி வச்சது இருந்தது. ஸோ அத வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணிருவோம் அப்படின்ட்டு, அ எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கையில தான் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. அத சொல்லலான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரட்ல சட்னி அரைப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. இது யார் ஃபர்ஸ்ட் எனக்கு டேஸ்ட்டுக்கு குடுத்தாங்கன்னா, என்னோட ஆஃபீஸ் சீனியர். அவர் பேர் வந்து தியாகு. என்னோட சீனியர் கலீகு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் வந்து ஒட்டுக்கா தான் போவோம் சாப்பிட்றக்கு. ஸோ அப்போ வந்து அவர் மோஸ்ட்லி இட்லி தான் கொண்டு வருவாரு. இட்லிக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சட்னி கொண்டு வருவாரு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சட்னி. அப்போ நான் டேஸ்ட் பண்ணும்போது தான் இது கேரட் சட்னி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இது ரொம்பவே ஈஸிங்க இந்த ரெசிபி. இட்லிக்கு இந்த கேரட் சட்னி அல்டிமேட் மேட்சா இருக்கும். கிட்ஸ் யாராவது வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்றாங்கன்னா, இந்த மாரி சட்னி மாரி நம்ம ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லது. நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். இந்த ரெசிபி தெரிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா கமெண்ட்ல கேளுங்க. ரெசிபி ஷேர் பண்றேன்.